வெல்கம் டு சினிமா. இன்னைக்கு சினிமால என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒஸ்தி படத்தோட ஆக்டர் இப்ப நடிக்கிற படத்தோட டைரக்டரோட குஸ்தியில் இறங்கிட்டாராம். அந்த ஒஸ்தி நடிகர் எந்த ஒரு படப்பிடிப்பாக இருந்தாலும் மதிய நேரத்துல தான் ஸ்பாட்ல ஆஜராவார்னு ஊரறிஞ்ச விஷயம். இந்த விஷயத்த மேனன் டைரக்டர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க செம்ம டென்ஷனான நடிகர் இப்போ டைரக்டருடன் மல்லு கட்ட ஏண்டா வாய விட்டோன்னு ஃபீலிங்ஸ்ல இருக்காராம். ஆக்டர் அண்ட் மியூசிக் கம்போசரான ஜிவி பிரகாஷ் நெக்ஸ்ட் நடிக்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா 4G. கடவுள் இருக்கான் குமார், புரூஸ்லி படங்களை தொடர்ந்து ராஜு மேனன் இயக்கும் அடங்காதே மற்றும் சசி இயக்கத்தில் ஒரு படம் என கமிட் ஆயிருக்கும் ஜிவி பிரகாஷோட கடவுள் இருக்கான் குமார் படத்தோட வெளியீட்டு தேதிய விரைவில் வெளிவர இருக்கிறதா? இது ஒரு பக்கம் இருக்க, CV குமார் தயாரிப்புல சங்கரோட உதவி இயக்குநராக பணியாற்றிய வெங்கட் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடிக்க இருக்கும் படத்திற்கு 4G என பெயரிட்டிருக்காங்களாம். டைரக்டர் பாலா படத்துல மியூசிக் பண்றது எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்று சொல்றார் மியூசிக் கம்போசர் யுவன் சங்கர் ராஜா. பெரிய கேப்புக்கு பிறகு தமிழ் சினிமாக்குள்ள சரோஜா 2 மூலமா என்ட்ரி ஆகியுள்ள யுவன் சங்கர் ராஜா இப்ப இயக்குனர் பாலா படம் திருப்பு முனையாக இருக்கும் என்றவுடனே அவ்வப்போது சில படங்களை சீன்ஸ் அண்ட் சாங்ஸ்ல தலைகாட்டி வந்த இவரு இப்ப பாலாவோட புதிய படத்துல நடிக்க ஒப்பந்தமாயிருக்காராம். இதைத்தான் தெரிவிச்சிருக்காரு. பொண்ணு பிறந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். ஹீரோயின்ஸ் ஆன எங்களுக்கு ஹீரோஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஈக்குவல் சேலரி எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் தமன்னா. சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமன்னா நடிகையிட ஹீரோயின் வரும்போது சம்பளம் பாகுபாடு குறித்து கேட்டிருக்காங்க. அதற்கு தமன்னா சொல்லியிருக்காங்க, ஹீரோயினை விட ஹீரோவுக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்படும் நிலை கண்டிப்பாக மாறணும்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஈக்குவலாக சம்பளம் வேண்டும்னு குரல் கொடுத்துள்ளது தான் தற்போது சினிமா திரையுலகில் ஹாட் டாப்பிக்காக ஆயிட்டு இருக்கு. கமல் படத்தோட டைட்டில் நடிக்க போறாங்க ஆக்ட்ரஸ் ஜோதிகா. குற்றம் கடிதல் படத்துக்கு பிறகு பிரம்மா இயக்கும் படத்துல ஜோதிகா ஹீரோயினாக நடிப்பது கன்ஃபார்ம் ஆனது அடுத்து படத்தோட தலைப்பு மகளிர் மட்டும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜிப்ரான் இசையமைக்கு இருக்கும் இந்த படத்தை சூர்யா 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் கிறிஸ்டி சிலிஃபன் இணைந்து தயாரிக்கிறாங்க. சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிச்சு 1994 வெளியான படத்தோட தலைப்பு இது என்பதை நாம யாரும் மறந்திருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம் 2.0. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நவம்பர் 20 ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்திரன் படத்தோட வெற்றிக்கு பிறகு அதோட செகண்ட் பார்ட் தடுராக தயாராகி வருகிறது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நிலையில தற்போது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நவம்பர் 20 ரிலீஸ் ஆகும்னு படக்குழுவினர் அறிவித்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள்லாம் ஏக குஷியில இருக்காங்களாம்.